ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எக் பிளான்ட் வச்சு நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சமையல் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டப்புன்னு செஞ்சிடலாம், டப்புன்னு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையில் இருக்கும். ரொம்ப ஈஸியான திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் தான். அதை வச்சே நம்ம இந்த சமையலை சமைச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன திங்ஸ்னு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆனால் சின்ன சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு தக்காளி பழம், அப்புறம் உரப்பு மிளகாய், சின்ன மிளகாய் இருக்கும் இல்லையா, சின்ன பச்சை மிளகாய், அதில் வந்து பழுத்த மிளகாய் உரப்புக்காக இது நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தான். அப்புறம் லெமன் ஜூஸ், அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜூஸ் இல்லைனாலும் ஒரு லெமன், ஃப்ரெஷ்ஷான லெமன் இருந்தாலும் அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் சாஸ் தீரம் 2 எக் பிளான்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் முழுமையாக கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், இதை முழுமையாக கட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்பதாக இது எக் பிளான்ட்ஸ் நல்லா பூச்சி இல்லாமல் நல்லா செக் பண்ணி எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வந்து அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நான் 2 எடுத்துட்டேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை சமைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் சுட்டு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை இந்த மாதிரி சின்ன அனலில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அடுத்ததாக கை நழுவுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கை பார்த்து ஜாக்கிரதையாக சுட்டுடாமல் அழகாக அதில் வச்சுக்கோங்க. இது நல்லா சுட்டு அந்த எக் பிளான்ட் நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பக்கம் வேக நம்ம அப்படியே திருப்பி திருப்பி போட்டு முழுமையாக இந்த கத்திரிக்காயை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வேகும் பொழுது நான் ஒரு பக்கமாக அப்படியே நான் திருப்பி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் வெந்து வரும் பொழுது திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அந்த மேலுக்குள்ளே தோலை அப்படியே அழகாக நம்ம உரித்து எடுத்துடலாம். உரித்து எடுத்துட்டோமா நம்மளுக்கு இந்த சமையலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் கத்திரிக்காயோட தோலை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி கொஞ்சம் மசிச்சுக்கிறேன். ரொம்ப வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இப்படி அழுத்தி கொஞ்சம் மசிச்சு பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். மசிச்சுட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி பழம், மிளகாய். இப்போ நான் இதோடு என்ன பண்ண போகிறேன், லெமன் சாரும் சாஸ் தீராமையும் நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ் தீராம ஊற்றியாச்சு. அடுத்ததாக லெமன் சாறு சிறிதளவு. நான் இதில் உப்புக்கு பதிலாக லைட் சோய் சாஸ் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிறிதளவுக்கு தேவையான அளவுக்கு லைட் சோய் சாஸ் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இந்த கத்திரிக்காய்க்குள்ளே, அதாவது இந்த மேலே அப்படியே நல்லா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கத்திரிக்காய் மேலே போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு முட்டை இதை நல்லா அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுட்டு இந்த கத்திரிக்காய் மேலே நான் நல்லா ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் இந்த கத்திரிக்காயை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக் பிளான்ட்குள்ளேயே ஒரு எக் டப்புன்னு செஞ்சிடலாம், டப்புன்னு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். வெறும் எக்கை மட்டும் பொரித்து சாப்பிடாமல் அதோடு எக் பிளான்ட்டையும் சேர்த்து பொரித்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் சமைச்சு ட்ரை பண்ணுங்கள்.
பாய்.